இறைவேண்டல் செய்வோம். எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகின்ற அன்பின் கடவுளே, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலும் நாங்கள் எங்களுடைய இல்லங்களில் அமர்ந்து குடும்பமாக உண்மை நாங்கள் வழிபடுகின்ற நேரத்தில் நீர் எங்கள் மத்தியில் பிரசனமாக இருக்கின்றீர் என்ற உணர்வோடு நாங்கள் உண்மை வழிபட நீர் எங்களுக்கு துணை புரிவதும் நாங்கள் வேண்டியிருக்கின்றோம். முழு படைப்பு நீர் படைத்து அந்த படைப்பு உண்மை போட்டுகின்ற போது அதன் வழியாக நீர் மகிழ்ச்சி பெறுகின்ற கடவுளாக இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலும் நாங்கள் உண்மை முழு இதயத்தோடும் ஆத்மாவோடும் பலத்தோடும் வழிபட நீர் எங்களுக்கு துணை புரியும். இது அனைத்தும் நாம் நிறைந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வேண்டிக் கொள்கின்றோம். அன்பு நிறைந்த கடவுளே, இந்த வழிபாட்டுக்கு துவக்கமாக நாம் யாவரும் பாமலையின் 1 ஆத்மாவே ஆண்டவரின் என்ற பாடலை இணைந்து பாடுவோம். பாமலையின் 1 ஆத்மாவே ஆண்டவரின். ஆத்மாவே ஆண்டவரே, திருபாதம் பணிந்து மீட்பு சுகம் ஜீவனருள் பெற்றதாலே துதித்து அல்லேலூயா என்றென்றைக்கும் நித்யநாதரை போற்று. நாம் பிதாக்கள் தாழ்வில் பெற்ற தயை நன்மை காய்த்துதி கோபம் கொண்டு மாருளியும் என்று மாறாதோர் துதி. அல்லேலூயா அவருண்மை மாமகிமையாம் துதி. தந்தை போல் மாதாயை உள்ளோர் நீசமன்னோர் நன்மையே அன்பின் கரம் கொண்டு தாங்கி மாற்றார் வீழ்த்தி காப்பாரே. அல்லேலூயா இன்னும் அவர் அருள் விரிவானவே. என்றும் நின்றவர் சமூகம் போற்றும் தூதர் கூட்டமே நாற்றிசையும் நின்றெழுந்து பாடிவீர் நீர் பக்தரே. அல்லேலூயா அனைவரும் அன்பின் தெய்வம் போற்றுமே. உங்களுடைய இல்லங்களில் அமர்ந்து கடவுளை வழிபட்டிருக்கின்ற யாவரையும் ஒவ்வொரு கடவுளுக்கு பேரால் வாழ்த்தி வந்திருக்கின்றேன். 2ஆம் ஆளுநரை உரையை பின்பற்றுவோம். பக்கம் 26. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுதலும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுத வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் முன்படிய நாள். அதில் களிகூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளுக்கு கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கின்ற உன்னதத்திலே ஓசன்னா.
கர்த்தரின் நாமத்தினாலே கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவமுடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுள்ளவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே எங்களுக்காக சில மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்களுக்காக எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் ஜெபங்களையும் வாரும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் மேல் நடந்தோக்கி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவரிக்கை. நமக்கு பாவமில்லை ஆனால் நம்மை நாமே மறைத்துக்கொள்ளலாம். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்கள் மன்னித்து எவ்விதம் நீக்கி நம்மை சுத்திப்பதற்கு அவர் நம்பத்தக்கரும் நீர் உள்ளவர். நான் எழுந்து என் தவறுக்கு போய் தகவனே வருத்தமாகவும் உமது பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்ததல்ல, உம்முடைய கூலிக்காரர்களாக என வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமைத்திருக்கிறது. மனம் திரும்பி நம்பிக்கை வைங்கள். நமது பலனுக்காக பரதவர்களுடைய பிரகாசமாகிறாமல் எல்லா அமைப்பும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதனாசமாக்கிறார். நாம் சற்று நேரம் அமைதியாக வந்து நம்முடைய பாவங்களை நாம் உணர்கிறோம். நம்முடைய பாவங்களை உணர்தலுக்கு உதவியாக நாம் யாவும் இணைந்து கீர்த்தனைகள் 156ஆம் கீர்த்தனை ஐயா நான் வந்தேன் என்ற கீர்த்தனை யாவும் இணைந்து பாடுவோம். கடவுள் விருதமாகவும் படைப்பு விருதமாகவும் மனிதருக்கு விருதமாகவும் செய்த பாவங்களை இந்த பாடல் வழியாக நாம் உணர்வோம். ஐயா நான் வந்தேன், தேவாட்டுக்குட்டி வந்தேன், தேவாட்டுக்குட்டி வந்தேன். ஐயா நான் வந்தேன், தேவாட்டுக்குட்டி வந்தேன், தேவாட்டுக்குட்டி வந்தேன். நீ சொறி பாவி எனக்காய் சிந்தி துஷ்டன் என்னை அழைத்தீர். துயன் நீ சொறி பாவி எனக்காய் சிந்தி துஷ்டன் என்னை அழைத்தீர். தயை செய்வோம் என்றே இதை அல்லாத போக்கில்லை, தேவாட்டு குட்டி வந்தே. ஐயா நான் வந்தேன், தேவாட்டு குட்டி வந்தே, தேவாட்டு குட்டி வந்தே.
கரைகளில் ஒன்றேனும் தானாய் பொழிந்தால் வருவேன் என்று உள்ள கரைகளில் ஒன்றேனும் தானாய் பொழிந்தால் வருவேன் என்று நில்லே தெள்ளும் உதீரம் கரையாவும் தீர்த்திடும் தேவாட்டு குட்டி வந்தே ஐயா நான் வந்தேன் தேவாட்டு குட்டி வந்தே தேவாட்டு குட்டி வந்தே எண்ணம் வெளியே போராட்டங்களுள் பயம் எத்தனை எத்தனையோ எண்ணம் வெளியே போராட்டங்களுள் பயம் எத்தனை எத்தனையோ இவை திண்ணம் அகற்றி எளிஞனை ரட்சியும் தேவாட்டு குட்டி வந்தே ஐயா நான் வந்தேன் தேவாட்டு குட்டி வந்தே தேவாட்டு குட்டி வந்தே சர்வ வல்லமுள்ள தருணத்தில் நாம் பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். சர்வவல்லமையும் நீதியுள்ள பிதாவே, தப்பி போனார்கள் போல நான் உம்மை அறிக்கையிடுவோம். எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் மனிதன் தன்னுடைய எங்களுக்கு வெற்றி தருவோம். ஆமென். பாவமன்னிப்பின் உறுதியை பெற்றுக் கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த கிருபையுள்ள மன்னிப்பையும் பாவனை கட்டளை வாழ்க்கையை சீர்திருத்த காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபை தேற்றுதலும் தருவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். இன்றைய நாளுக்குரிய திருமறை பாடல்களை நாம் படிக்க கேட்போம். சங்கீத பாடமாக சங்கீதம் 148, பழைய பாட்டு நூல் திருமறை பகுதியாக ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் திருவசனம் துவங்கி 8ஆம் திருவசனம் வரை. Isaiah chapter 6 verse beginning from 1 to 8. மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை கண்டேன். அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேனாபதிகள் அவர்கள் மேலாக இருக்கிறார்கள். அவர்களின் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளினால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவருக்கொருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுவர்கள் சத்தத்தால் வாசலின் நிலைகள் அசைந்தது. ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதர்வாணி, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் கிழமை நடுவிலே வாசம் செய்கிறார்கள். சேவைகள் கற்றாய்
பிடித்த குரட்டாலும் நெருப்பை கழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனாக என் வாயை கொண்டு இதோ இது உன் உதடுகளில் தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்பேன், யார் தமது காரியத்தை போவான் என்று உரைக்கின்ற ஆட்டக்காரர்கள் சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியில் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றார் என்று வாசித்தது. இந்நாளுக்குரிய நிருப பாடத்தை நாம் படிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 43ஆம் திருவசனம் தொடங்கி 47ஆம் திருவசனம் வரை. Epistle reading Acts chapter 2 verse beginning from 43 to 47. எல்லாருக்கும் பயமில்லாயிற்று. அப்போஸ்தலர்களாக அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லோரும் பொருளிலிருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணி ஆட்சிகளையும் ஆசைகளையும் விட்டு ஒவ்வொருவரும் தேவையானதற்கதாக அவைகளில் எல்லாரும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருபடப்பட்டவர்களால் தேவ ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருந்தது. வீடுகளோடும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கவலையில்லா இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனிடத்திலிருந்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுவதை கற்க அனுதினமும் சாவிலே சேர்த்து கொண்டு வந்தார். திருமையிலே வாசிக்கிறேன். தேவனோடும் வாசித்தார்கள். இந்நாளுக்குரிய நற்செய்தி பாடத்தை நாம் படிக்க கேட்போம். தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் துவங்கி 26ஆம் திருவசனம் வரை. The Gospel according to St. John chapter 4 verse beginning from 16 to 26. இயேசு அவரை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவரை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர்கள் இருந்தார்கள். இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடியே சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள். நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. உண்மையான தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்போதே வந்துவிட்டது. நம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறபடி பிதாவால் விரும்புகிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவர் தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவர் தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மெசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். வாசிக்கிற நற்செய்தி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே வருகிறார். ஆமென். அருள்முறைக்கு ஆயத்தமாக நாம் யாவும் இணைந்து நம்முடைய கீர்த்தனைகள் 275ஆம் கீர்த்தனை பக்தருடன் பாடுவேன் என்ற கீர்த்தனை யாவும் இணைந்து பாடுவோம். பக்தருடன் பாடுவேன், பக்தருடன் பாடுவேன், பரமசபை முக்த குழாம் கூடுவேன். பக்தருடன் பாடுவேன், அன்பால் அணைக்கும் அருள்நாதனை
நுகிர்ந்திளை பாருவேன் கூட நான் பக்தருடன் பாடுவேன். அன்பு அழியாதல்லோ அவ்வண்ணமே அன்பரின் என்பர்களும். அன்பு அழியாதல்லோ அவ்வண்ணமே அன்பரின் என்பர்களும். பொன்னடி பூமானின் புத்துயிர் பெற்றதாய் பொன்னடி பூமானின் புத்துயிர் பெற்றதாய் என்னுடன் தங்குவார் என்னொழி காலமாய் பக்தருடன் பாடுவேன். இகமும் பரமும் ஒன்றே இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே. இகமும் பரமும் ஒன்றே இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே. சுகமும் நற்செயலும் சுற்றமும் முற்றமும் சுகமும் நற்செயலுமும் சுற்றமும் முற்றமும் இகவில்லற ஜகன் இன்ப பொற்பாதமே பக்தருடன் பாடுவேன். பரமசபை முக்தர் குழாம் கூடுவேன். பக்தருடன் பாடுவேன். அன்பால் அணைக்கும் அருள்நாதர் மார்பினில் அன்பால் அணைக்கும் அருள்நாதர் மார்பினில் இன்பம் நுகிர்ந்திளை பாருவேன் கூட நான் பக்தருடன் பாடுவேன். பக்தருடன் பாடுவேன். பக்தருடன் பாடுவேன். பக்தருடன் பாடுவேன். இரவு செய்வோம். எங்களோடு அனுதினமும் திருமறை வழியாக பேசுகின்ற அன்பிருக்கிறவர்களே, இந்த நேரத்திலும் உம்முடைய திருச்சொற்களை நாங்கள் தியானிக்கின்ற போது நீர் எங்களோட பேசும், எங்களுடைய மனதின் சிந்தனைகளை கட்டுப்படுத்தும். உம்முடைய திருப்பேரில் இதை நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். சில வருடங்களுக்கு முன்பதாக நியூயார்க் டைம்ஸ் எடிட்டர் அவருடைய எடிட்டோரியல் பற்றியில் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். எதற்காக நாம் கடவுளை வழிபட வேண்டும்? Why should we worship God? Why should we go to church? என்று அவர் கேள்வியை எழுப்புகிறார். அந்த கேள்விக்கு சரியான பதிலை கொடுப்பவர் அவர்களுக்கு பரிசு கொடுக்கப்படும் என்று அவர்கள் எழுதி வைப்பதை பார்க்கின்றோம். பல மக்கள் முயற்சி எடுத்து அதை எழுதுவதற்கு பார்க்கிறார்கள், ஆனால் எந்த பயனும் இல்லை. சில நாட்களுக்கு பிறகு வயதில் மூத்தவர் ஒருவர் இவ்வாறே எழுதுகிறார். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் உணவை உட்கொள்கின்றோம். அந்த உணவினால் என்ன பிரயோஜனம் என்று அவர் கேள்வி கேட்டு அதற்கு பதிலாக உணவை உட்கொள்கின்ற போது நாம் பலத்தை அடைகின்றோம், அதன் விலையாக நாம் வாழ்க்கையை நடத்துவதற்கு அது பலத்தை தருகிறது என்று அவர் விவரிக்கிறார். அதே போலத்தான் நாம் கடவுளை வழிபடுகின்ற நேரத்தில் அதற்குரிய ஆற்றலையும்
வாழ்க்கையை நாம் எவ்வாறு நடத்த வேண்டும் என்ற நெறிப்படுத்தலையும் இந்த வழிபாட்டு வழியாக கடவுள் நமக்கு தருகிறார் என்று அவர் அங்கே கூறுகிறார். அப்பொழுது அந்த எடிட்டர் சரியான பதிலாக இது இருக்கிறது என்று அவர் அந்த பதிலை ஏற்றுக்கொள்கிறார். இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற தலைப்பு இதுதான், worship, celebration of people's faith என்று. வழிபாடு என்பது மக்களுடைய நம்பிக்கையை கொண்டாடுவது என்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க போகின்றோம். முதலாவது, வழிபாடு என்றால் என்ன, கடவுளை நாம் வழிபடுவது என்றால் என்ன என்று சற்று புரிந்து கொள்ளும் என்றால், வழிபாடு என்று சொல்கின்ற வார்த்தை எபிரேய மொழியில் சாஷாக் என்ற வார்த்தையும் கிரேக்க மொழியில் ப்ரோஸ்கேனோ என்ற வார்த்தை பயன்படுகிறது. இதனுடைய பொருள் டு bow down, சாஷ்டாங்கமாக பணிந்து கொள்வது என்ற பொருள் வருவதை பார்க்கிறோம். ஒருவருக்கு மரியாதை செலுத்துவது, ஒருவரை போற்றுவது என்று சொல்கின்ற புரிதலோடு இந்த வழிபடு என்று வார்த்தையுடைய பொருளாக இருக்கிறது. கடவுளை நாம் வழிபடுகின்றது என்று சொல்கிற போது நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கின்ற நேரமாக இது அமைகிறது. மற்றொரு புரிதல் டு சர்வ் என்றும் அது வருகிறது. சேவை என்ற புரிதலும் worship என்ற வார்த்தைக்கு வருவதை பார்க்கின்றோம். எதற்காக நாம் கடவுளை வழிபட வேண்டும் என்று பார்க்கின்ற போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சங்கீதம் 148 சங்கீதம் 5 திருவசனத்தில் கடவுள் நம்மை படைத்திருக்கிறார், முழு உலகத்தை படைத்திருக்கிறார், அது நிமித்தமாக முழு படைப்பையும் கடவுளை போற்ற வேண்டும், வழிபட வேண்டும் என்ற பொருள் அந்த இடத்திலே சங்கீதக்காரன் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். We have to worship God because He is a creator and He leads our life என்று நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டு நூலில் இஸ்ரவேல் மக்கள் எவ்வாறு வழிபட்டார்கள் என்று நாம் பார்க்கிற போது யாத்ராகமும் லேவியாகமும் மற்றும் எண்ணாகமத்திலே ஆசாரியர்கள் வழியாக எவ்வாறு அந்த மக்கள் பலிகளை இட்டார்கள், கடவுளுக்கு தூப வர்க்கத்தை காட்டினார்கள், அவர்கள் கடவுளுக்கு காணிக்கை எவ்வாறு கொடுத்தார்கள் என்று அங்கே ஒரு நீண்ட ஒரு பட்டியல் வருவதை பார்க்கின்றோம். இட் வாஸ் a ritualistic worship என்று நாம் பார்க்கின்றோம். சடங்கா ரீதியான முறையில் அவர்கள் கடவுளை வழிபட்டார், கடவுளை இதை விரும்புகிறார் என்ற செய்தியும் அந்த பழையேற்பாட்டு நூலிலே வருவதை பார்க்கின்றோம். ஆனால் எப்பொழுது எருசலேம் டெம்பிள், எருசலேம் தேவாலயம் கட்டப்படுகிறதோ அந்த இடத்திலே அங்கே பாடல்களும் இறைவேல்களும் அங்கே வருவதை பார்க்கின்றோம். அதற்கு பிறகு 2ஆம் முறையாக எருசலேம் தேவாலயம் கட்டப்படுகின்ற இடத்தில் ஜெப ஆலயத்தில் உருவாக்குறதை பார்க்கின்றோம். அங்கே மக்கள் கூடி ஜெபிக்கிறதை பார்க்கின்றோம். தோராவை படைத்து அதனுடைய விளக்கத்தை அதை கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறே தான் பழையேற்பாட்டு புத்தகத்தில் பழையேற்பாட்டு நூலில் இஸ்ரவேல் மக்கள் வழிபடுகிறார்கள். யூத மக்களுடைய வழிபாட்டு முறை இவ்வாறே இருக்கிறது. இதே புதிய ஏற்பாட்டு நூலில் நாம் பார்க்கின்ற நேரத்தில் துவக்க காலத்தில் கிறிஸ்தவர்கள் எவ்வாறு வழிபடுகிறார் என்றால் அது சற்று மாற்று அங்கே வருவதை பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இதே புரிதல் தான் இருந்தது. கடவுளை வழிபடுகிறது என்று சொல்கின்ற போது கடவுளை சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து வழிபடுவது, சேவை செய்வது என்ற புரிதல் அங்கே வருவதை பார்க்கின்றோம். ஆனால் ஒரே ஒரு மாற்றம் அங்கே என்ன பார்க்கின்ற போது பழைய ஏற்பாட்டு முதல் பலிகளை அங்கே கொடுக்கிறார்கள் கடவுளுக்கு என்று. இங்கே புதிய ஏற்பாட்டு முதல் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்கு மரித்தார் என்று சொல்லுகின்ற போது அந்த நம்பிக்கை பிரகாரமாக அங்கு பலிகள் கொடுப்பது இல்லை. புதிய ஏற்பாட்டு நூலில் வழிபடுவது என்று சொல்கிற போது இட் becomes more internal என்று நாம் பார்க்கின்றோம். ஒருவருடைய மனதை சார்ந்த ஒரு வழிபாடாக அமைகிறது, வெளிப்புறமான அடையாளமாக அல்ல. கிறிஸ்தவர்களுடைய முக்கியமான சடங்குகளாக ஞானஸ்தானம், திருவிருந்து மற்றும் laying of hands, மக்கள் மேல் கைகள் வைத்து ஜெபிப்பது என்று 3 காரியங்கள் அங்கே நடைபெற்று வருகிறது. இந்த laying of hands சொல்கிற போது ஆன்மீக வாழ்க்கையுடைய அந்த gift, spiritual gifts அவர்களுக்கு கொடுக்குமாறு அங்கே laying of hands, ஒருவர் மேல் கைகளை வைத்து ஜெபிப்பது என்று அந்த பழக்கம் அங்கே
உருவாக்குறதை பார்க்கின்றோம். திருவிருந்திலே பங்கு பெறுவது, அதாவது இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று அவர் ராபோஜனத்தில் பங்கு பெறுவது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக அது அமைகிறது. வாரத்தின் முதலாம் நாள் கிறிஸ்தவர்கள் கூடி ஜெபிக்கின்ற சூழல் உருவாக்கத்தை பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கின்றோம். அதே போல அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே ஒவ்வொரு நாளும் அவர்கள் இல்லத்திலே கூடி ஜெபிக்கிறதை நாம் அங்கே பார்க்கின்றோம். இந்த கூடுகையிலே அவர்கள் எவ்வாறு கடவுளை வழிபட்டார்கள் என்று சொல்கிற போது அவர்களுடைய கூடுகையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை அவர் விவரித்து சொல்வார்கள். கடவுளை துதித்து போற்றி பாடலை பாடி அப்பத்தை பிட்டு அவர்கள் கடவுளை வழிபட்டார்கள் என்று துவக்க காலத்துடைய கிறிஸ்தவர்கள் வழிபாட்டை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு உண்மையான வழிபாட்டு என்ன என்று நாம் பார்க்கிற போது ஒரு எழுத்தாளர் இவ்வாறு எழுதுகிறார்: True worship is a matter of heart expressed through a lifestyle of holiness என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். அதாவது உண்மையான வழிபாடு என்பது மனதை சார்ந்த ஒன்றாக இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கை முறையோடு இணைந்து கடவுளை பரிசுத்தமாக வழிபடுவதே உண்மையான வழிபாடு என்று அவர் அங்கே விவரிக்கிறதை பார்க்கின்றோம். என்றால் நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய வாழ்க்கை முறையும் ஒன்றிணைந்து செல்ல வேண்டும் என்று அவர் அங்கே விவரிக்கிறார். இந்த அடிப்பிரகாரமாக வழிபாடு என்பது நம்முடைய நம்பிக்கையை கொண்டாடுவது என்று சொல்கின்ற அந்த ஒரு அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற 3 திருமறை பகுதியிலும் சற்று நாம் சிந்திப்போம். முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பழைய ஏற்பாட்டினுடைய திருமறை பகுதியாக ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Isaiah chapter 6 verse beginning from 1 to 8. இந்த பகுதியில் ஏசாயா தீர்க்கதரிசி கடவுள் தெரிந்து கொள்கின்ற ஒரு பகுதியாக இங்கே வருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு காட்சியை காண்கிறார். அந்த காட்சியில் கடவுள் ஒரு சிங்காசனத்தில் ஒரு உயர்ந்த ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம். அங்கே சேராபீன்கள் அங்கே அவர்களை போற்றி புகழுகிறதை பார்க்கின்றோம். 3ஆம் வசனத்திலே தூயர் 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 என்று அந்த தூதர்கள் பாடுகிறதை அங்கே விவரிக்கிறார். தொடர்ச்சியாக வருகின்ற வசனத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி பயம் உண்டாகி நான் அதமானேன் என்று அவர் சொல்கிறார். I am doomed என்று அவரை கூறுகிறார். ஏனென்றால் இஸ்ரவேல் மக்களுடைய நம்பிக்கை என்னவென்று பார்க்கின்ற போது யார் ஒருவர் கடவுளை பார்க்கிறாரோ அவர்கள் அங்கேயே மடிந்து போவார்கள், மறித்து போவார்கள் என்ற நம்பிக்கை நிமித்தமாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், நான் மறித்து போகிறேன் ஏனென்றால் நான் கடவுளை பார்த்தேன் என்று அவர்கள் சொல்வதை பார்க்கின்றோம். ஆனால் இந்த இடத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியுடைய செயல் அவை தூதர்கள் அனைவரும் வழிபட்டிருக்கின்ற நேரத்திலே இங்கே ஏசாயா செய்தது என்னவென்றால் தன்னை தானே ஆராய்ந்து பார்க்கின்ற ஒரு நிலைமையில் வழிபாட்டில் இவர் கலந்து கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். He analyzes himself and says that he is worthless to see God என்று நாம் பார்க்கின்றோம். அது நிமித்தமாகத்தான் இங்கே 5ஆம் 6ஆம் வசனத்திலே நான் அசுத்தமாக இருக்கின்றேன், என்னுடைய உதடுகள் அசுத்தமாக இருக்கிறது என்று அவரை கூறுகிறார். My lips are unclean என்று அவரை சொல்கிற போது அந்த அசுத்தமான வாயிலே நான் கடவுளை துதிப்பது சரியல்ல என்று அவருக்கு விவரிக்கிறார். அதற்கு பிறகு அந்த 7ஆம் வசனத்தில் தான் அங்கே இருந்த தூதர் அங்கே அவருடைய வாயை அங்கே தொடுகிறதை பார்க்கின்றோம். அதன் வழியாக அவர் பரிசுத்தப்படுகிறதை பார்க்கின்றோம். அவருக்கு இருந்த தீங்கை அங்கே கடவுள் அங்கே விழுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். என்றால் முதலாவது நாம் பார்ப்பது வழிபடுவது, கடவுளை நாம் வழிபடுகின்றோம். வழிபாட்டு நம்முடைய நம்பிக்கையுடைய வெளிப்பாட்டாக இருக்கிறது என்று நாம் சொல்கிறோம். என்றால் முதலாவது இந்த வழிபாட்டில் நாம் பங்கு பெறுகின்ற போது நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கின்ற நிலைமையில் இது வருகிறது என்று நாம் பார்க்கின்றோம். Worship is analyzing our worthlessness என்று நாம் பார்க்கின்றோம். நம்முடைய தகுதியற்ற நிலைமையை நினைத்து பார்ப்பதை வழிபாட்டில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதோடு நினைத்து பார்ப்பது மட்டுமல்ல, நம்மை நாமே சுத்திகரிக்கின்ற செயல், தூய்மைப்படுத்துகின்ற செயல் இந்த வழிபாட்டுக்கு நேராக நம்மை கொண்டு செல்வது என்று முதலாவதாக நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிருபமானம் அப்போஸ்தலர் 2ஆம் பிரிவு 48ஆம் திருவசனம் துவங்கி 47ஆம் திருவசனம் வரை
கொடுக்கப்படுகிறது. இந்த திருமறை பகுதியில் துவக்க காலத்தில் இருந்த கிறிஸ்தவர்கள், இயேசுவை பின்பற்றின சீடர்கள் எவ்வாறு கடவுளை வழிபட்டார்கள் என்று அங்கே வருவதை பார்க்கின்றோம். 42வது வருஷத்துல 47வது வருஷத்தில் வரை அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர் இயேசு கிறிஸ்துடைய போதனையிலும் அப்பம் பிடுதலிலும் அவர்கள் இறைவேண்டலிலும் பங்கு பெற்றார்கள் என்று 42ஆம் வசனத்திலே வருகிறதை நாம் பார்க்கின்றோம். அதன் வழியாக பல அற்புதங்கள் நடைபெறுகிறது என்று 43ஆம் திருவசனத்திலே அவர் அங்கே சொல்வதை பார்க்கின்றோம். குறிப்பாக 45ஆம் திருவசனத்தில் அவர்களுக்கு இருந்த அனைத்து சொத்தையும் அவர்கள் விட்டு பொதுவான ஒரு நிலைமைக்கு அங்கே வருகிறதை நாம் பார்க்கின்றோம். இது தான் வழிபாட்டுக்காக ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இந்த வழிபாட்டிலே they had everything in common என்று நாம் பார்க்கின்றோம். ஒருமைப்பாட்டோடு இங்கே கடவுளை வழிபடுகிறார்கள் என்று பார்க்கின்றோம். குறிப்பாக 46ஆம் வசனத்திலே கடவுளை ஒவ்வொரு நாளும் எங்கே அப்பம் பெற்றார்கள், எங்கே அவர்கள் ராமேஸ்வரம் பங்கு பெற்றார்கள் என்றால் அவருடைய இல்லங்களிலே செய்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு திருச்சபைகள் மூடியிருக்கின்ற சூழலில் நமக்கு கவலையாக இருக்கிறது, எவ்வாறு கடவுளை வழிபடுத்த 3 மாதங்கள் ஆனது என்று. ஆனால் இந்த திருவசனம் வழியாக பார்க்கும் போது அங்கிருந்த துவக்க காலத்தில் கிறிஸ்தவர்கள் அவருடைய நம்பிக்கை வழியாக குடும்பமாக ஒன்றிணைத்து அவர்கள் கடவுளை வழிபட்டார்கள் என்று பார்க்கின்றோம். இத்தகைய கடினமான சூழலில் நாம் குடும்பத்தோடு இணைந்து வழிபடுவதற்கு கடவுள் நமக்கு இந்த அவருடைய கிருபையை கொடுத்திருக்கார் என்று கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்ற போது முக்கியமாக அவர் செய்த காரியம் என்னவென்றால் அவருடைய நம்பிக்கையை இவர்கள் பகிர்ந்து கொள்வதை பார்க்கின்றோம். எப்போதெல்லாம் அவர்கள் கூடுகிறார்களோ இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகளை அவர்கள் பகிர்ந்து கொள்கின்ற நேரத்தில் அதே விதமாக ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து கடவுள் எவ்வாறு வழிநடத்தினார் என்ற அந்த நம்பிக்கையும் அவர்கள் அதை பகிர்ந்து கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். என்றால் இரண்டாவதாக நாம் பார்ப்பது worship is willfully, மனதை சார்ந்ததாக அது இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இந்த மனதை சார்ந்ததாக நம்பிக்கை சார்ந்ததாக இருக்கின்ற போது அவர்கள் பொது உடைமையோடு வாழ்கிறார்கள். அவருடைய நம்பிக்கையும் பொருளாதார ரீதியாக ஒருமைப்பாட்டோடும் அங்கே செயல்படுகிறார் என்று. இன்றைக்கு நம் கடவுளை எவ்வாறு வழிபடுகின்றோம் என்று பார்க்கிற போது திருச்சபையில் எத்தகைய ஐக்கியம் இருக்கிறது, எத்தகைய ஒருமைப்பாட்டோடு எத்தகைய நம்பிக்கை நாம் பகிர்ந்து கொள்கின்ற நாம் கடவுளை வழிபடுகின்றோம் என்று நாம் பார்க்கின்றோம். கடவுளை வழிபடுகிறோம் என்று சொல்கின்ற போது அது நம்முடைய நம்பிக்கையும் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நேரமாகவும் அது மாற வேண்டும். அதுதான் இரண்டாவதாக நிருபப்பாடத்தில் நாம் பார்க்கின்றோம். worship centric of faith is communal life என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். கடைசியாக நாம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பாடமாக யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருமறை பகுதியில் இயேசு கிறிஸ்து சமாரியா பெண்ணிடத்தில் உரையாடுகின்ற நிகழ்வு இங்கே வருகிறது. இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து சமாரியாவுக்கு செல்கிறார். அங்கே சமாரிய பெண்ணை பார்க்கிறார். அவரிடத்தில் எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறார். நீர் எதற்காக இந்த தண்ணீர் கேட்டு நான் சமாரிய பெண் என்று சொல்லுகின்ற போது அதற்கு பிறகு வழிபாட்டை குறித்து அவர் சொல்கிறதுக்கு முன்பதாக அங்கே இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் ஜீவ ஊற்று இருக்குது என்று விவரிக்கிறார். அப்பொழுதுதான் அந்த பெண் அங்கே சொல்கிறார், எனக்கு அந்த ஜீவ ஊற்று தர வேண்டும் என்று கேட்கின்ற போது உனக்கு எல்லாம் அறிவேன் என்று அவர் கூறுகின்ற நேரத்திலே அவர் சொல்கிறார். அந்த 19ஆம் வசனத்திலே என்னுடைய மூதாதையர்கள் இந்த மலையின் மேல் அவர்கள் கடவுளை வழிபட்டார்கள், ஆனால் நீங்கள் எருசலேமிலே நீங்கள் வழிபடுகிறீர்கள் என்று அங்கே 19ஆம் 20ஆம் வசனத்திலே அங்கே கூறுகிறாரை பார்க்கிறோம். முதலாவது இந்த பகுதியை புரிந்து கொள்ள என்றால் சமாரியர்கள் யார், சமாரியருடைய நிலைமை என்று பார்க்கும்போது யூதர்கள் சமாரியர்களை ஒரு 2ஆம் நிலையில் தான் அவர்களை வழிநடத்துவதை பார்க்கின்றோம். அவர்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அவர்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களாக இந்த சமாரியர்கள் இருக்கிறதை பார்க்கின்றோம். கலப்பின மக்களாக இருக்கிற விதமாக அவர் தள்ளப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். எந்த ஒரு யூதரும் இந்த சமாரியா வாழ்கின்ற இடத்திற்கு அவர்கள் செல்ல மாட்டார்கள். இந்த சமாரியர்கள் எங்கே வழிபட்டார்கள் என்று பார்க்கும்போது கெர்சீம் என்ற ஒரு மலையின் மேல் வழிபடுகிறார்கள். அது திருத்தமாக தான் அந்த பெண் சொல்கிறார், என்னுடைய மூதாதையர் இந்த மலையின் மேல் அவர்கள் கடவுளை வழிபடுகிறார் என்று. அதற்கு பிறகாகத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், காலவரும் நீங்கள் அனைவரும்
ஆவியிலே நீங்கள் கடவுளை வழிபடுவீர்கள், உண்மையிலே கடவுளை வழிபடுவீர்கள் என்று அங்கே வருவதை பார்க்கின்றோம். அதனுடைய நிறைவிலே தான் அந்த பெண் சொல்கிறார், நான் மெசாவை பார்த்தேன் என்று அவர் அங்கே சொல்வதை பார்க்கின்றோம். இந்த பகுதியில் நமக்கு வருகின்ற செய்தி என்னவென்று பார்க்கிற போது, இயேசு கிறிஸ்து அங்கே சமாரியர் யூதர் என்ற அந்த பிரிவை கலைந்து போடுகிறதை பார்க்கின்றோம், அகற்றுகிறதை பார்க்கின்றோம். முதலாவது இது சமாரியா ஒரு இடமாக தள்ளப்பட்ட இடமாக இருக்கிறது. அதோடு பார்க்கின்ற போது இந்த பெண் என்று சொல்லும் போது யூதர்களுடைய சமுதாயத்தில் பெண்களுக்கு இரண்டாம் நிலையை தான் அங்கே இருக்கிறதை பார்க்கின்றோம். அதையும் தாண்டி ரெண்டு விதமாக இந்த பெண் ஒடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த பெண்ணிடத்தில் சென்று தண்ணீரை கேட்கின்ற ஒரு உரையாடலை உருவாக்குகிற இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே கடவுளை வழிபடுகின்ற போது இத்தகைய தடைகள் எதுவும் இல்லாமல் நாம் கடவுளை வழிபட வேண்டும் என்று தான் இங்கே வருகின்ற செய்தியாக இருக்கிறது. Worship is to transcend all the boundaries என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். நாம் நம்பிக்கையை நாம் கொண்டாடுகிறது என்று நாம் பார்க்கின்ற போது, நம்முடைய திருச்சபையை வழிபடுகின்ற போது எத்தகைய மக்களோடு நாம் வழிபடுகின்றோம் அல்லது எத்தகைய மக்களை நாம் ஒதுக்கி வைக்கின்றோம் என்றும் நாம் பார்க்க வேண்டும். சமுதாயத்தில் இன்றைக்கு பார்க்கின்ற போது உணத்தோடு வாழ்கின்ற மக்கள், திருநங்கையர், ஜாதி ரீதியாக பிரிந்திருக்கின்ற அந்த ஒரு செயலையும் அது அனைத்தும் அகற்றி கடவுளை நாம் ஒரே மனதாக நாம் வழிபடுகின்ற போதுதான் உண்மையாக சொல்லலாம் நாம் உண்மையாகவே கடவுளை வழிபடுகின்றோம் என்று அங்கே வருகிறது. இந்த இடத்தில் குறிப்பாக உண்மையோடும் ஆவியோடும் வழிபட வேண்டும் என்று சொல்லுகின்ற போது இந்த இதற்குரிய செய்தி என்னென்றால், ஆவியை நிரம்பி அதாவது தூயாவியுடைய துணையோடு கடவுளை வழிபடுகின்ற போது எது உண்மை என்று நாம் அறிந்து கொள்கின்றோம். God that reveals the truth and enables one to worship God appropriately. அதாவது ஆவியான தூயானவர் நமக்கு துணையோடு நம் கடவுளை வழிபடுகின்ற போது அந்த உண்மையை அறிந்தவர்களாக கடவுளை தூய்மையோடு வழிபடுவதற்கு அது உந்துதல் தரும் என்று பார்க்கின்றோம். உண்மை என்று சொல்கிற போது இயேசு கிறிஸ்து இந்த உண்மையாக இருக்கிறார். அவரை அறிந்து வழிபடுவதே உண்மையான வழிபாடு என்று நாம் பார்க்கின்றோம். அனைத்திலும் பார்க்கின்ற போது நாம் நம்பிக்கை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையுடைய அடித்தளம் நம்பிக்கையாக இருக்குது என்றால் நம்முடைய வாழ்வாதாரம், நம்முடைய வாழ்கின்ற முறை கடவுளை வழிபடுகின்ற செயலாக இருக்க வேண்டும் என்று நிறைவேறி நாம் பார்க்கின்றோம். முழுமையாக கடவுளை வழிபடுவது என்று மூன்றாவதாக நாம் இங்கே பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய வழிபாட்டிலே நாம் எவ்வாறு கடவுளை வழிபடுகின்றோம் என்று நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த செய்தி நமக்கு அறிகுறியாக அமைகிறது. How do we worship God? கடவுளை வழிபடுகின்ற நேரத்தில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய தீய செயல்களை விட்டு தூய்மையோடு கடவுளை வழிபட வேண்டும் என்று முதலாவதாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது worship God willfully, communally என்று நாம் பார்க்கிறோம். முழுமையோடு பகிர்கின்ற மனப்பான்மையோடு வழிபாடு என்று சொல்வது நம்முடைய நம்பிக்கையை பகிர்கின்ற நிகழ்வாகும். கடைசியாக wholly transcend the boundaries, worship God in truth and spirit என்று சொல்கின்ற போது கடவுளை உதயத்தோடும் ஆத்மாவோடும் வழிபடுகின்ற நேரத்திலே நம்முடைய சமுதாயத்திலும் திருச்சபையிலும் இருக்கின்ற அந்த தடைகளை அகற்றி ஒருமைப்பாட்டோடு கடவுளை வழிபடுவதே உண்மையான வழிபடுவது என்று பார்க்கின்றோம். இத்தகைய உண்மையுள்ள வழிபாட்டிலே நாம் பங்கு பெற நம்முடைய வாழ்க்கையை ஒரு வழிபாடாக இருக்க பிறருக்கு சேவை செய்கின்ற ஒரு மனப்பான்மையோடு நம்முடைய வாழ்க்கையை பார்த்து பிறர் அவருடைய நம்பிக்கையில் ஊந்துதலாக இருக்க கடவுள் நமக்கு துணை புரிவராக. கண்களை மூடி நாம் இறைவனில் செய்வோம். உம்முடைய திருவார்த்தை நிமித்தமாக எங்களை போஷிக்கின்ற அன்பின் உம்மை வழிபடுவது என்று சொல்லுகின்ற போது முழு படைப்பை படைத்து அந்த படைப்பிலே நாங்களும் அணைந்து உமக்கு நன்றி செலுத்தும், உம்மை துதிப்பதும் உம்மை போற்றுவதும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையான வழிபாடு என்று சொல்கிற போது அந்த வழிபாட்டிலே நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து எங்களை சீரமைக்க இந்த வழிபாடு உதவியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். தடைகளை தாண்டி இருக்கின்ற பிரிவுகளை அகற்றி நம்பிக்கையை பகிர்கின்ற நிகழ்வாக வழிபாடு அமைய நீர் எங்களுக்கு துணை புரிவது இருக்கின்றோம். எங்களுடைய வாழ்கின்ற முறை, நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை வழிபாடாக இருக்க நீர் எங்களுக்கு துணை புரிவது கொண்டாடுகின்றோம்.
எங்களுடைய நம்பிக்கை நாங்கள் கொண்டாடுகிற போது அந்த நம்பிக்கையை பார்த்து பிறரும் உண்மை அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு துணை புரிய நாங்கள் கொண்டாடுகிறோம். வழிபாடு மூலமாக உங்களுடைய இருப்பவர்களாக வழிபடுறோம். அதற்காக செல்கின்றோம். இந்த நேரத்தில் எங்களுடைய திருச்சபைக்காக, திருச்சபையுடைய ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாம் விடுதலை செய்கின்றோம். திருச்சபையுடைய ஊழியர்களுக்காக விடுதலை செய்கின்றோம். வருகின்ற நாட்களிலே திருச்சபை மொத்தமாக திறக்கப்பட்டு ஒரே மனதோடு நாங்களுமே வழிபட அந்த தருணத்தை நீர் எங்களுக்கு மறுபடியும் தர வேண்டும் நாம் நினைக்கின்றோம். குறிப்பாக கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இடத்தில் நாங்கள் விடுதலை செய்கின்றோம். மேலும் இது வராதபடி அதற்குரிய மருத்துவத்திலே கர்த்தாவே மருத்துவத்தை கண்டுபிடித்து அதன் வழியாக உம்முடைய சுகத்தை பெற்று முழு படைப்பையும் புதுப்பிக்க வேண்டும் நாங்கள் நடக்கின்றோம். உம்முடைய பலத்த கருத்துக்குள்ளாக நாங்களே விடுகின்றோம். உம்முடைய வழியிலே நடக்க உண்மை அறிந்தவர்களாக உண்மையோடும் ஆவியோடும் எங்களுடைய வாழ்க்கையை வழிபாடாக இருக்க நீர் எங்களுக்கு துணை புரியும். இதை உங்களுடைய திருப்பெயரில் நாம் வேண்டிக் கொள்கின்றோம். அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஒருவரே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த வழிபாட்டிற்கு நிறைவாக நாம் யாரும் இணைந்து பாமாலையில் 156ஆம் பாமாலை களி கூறுவோம் கர்த்தர் பட்சம் என்ற பாடலை யாரும் இணைந்து பாடுவோம். களி கூறுவோம் கர்த்தர் நம் பட்சமே, தாம் இரத்தத்தால் நம்மை மீட்டார். அவர் நமக்கு யாவிலும் எல்லாமே பாவ பயம் நீக்குவார். கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர். யார் எதிர்க்க வல்லோர்? யார் 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 எதிர்க்க வல்லோர்? யார் எதிர்க்க வல்லோர்? யார் வல்லோர்? தீடனடைவோம், தீமை மேற்கொள்ளுவோம், கர்த்தாவின் வல்ல கரத்தால். உண்மை பக்தியாய் நாடோறும் ஜீவிப்போம், அவரை திடனாகையால். கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர். யார் எதிர்க்க வல்லோர்? யார் 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 எதிர்க்க வல்லோர்? யார் எதிர்க்க வல்லோர்? யார் வல்லோர்? வாக்கை நம்புவோம் உறுதிமொழியாய், கிறிஸ்துவில் ஆமென் என்றே. பூமி ஒழிந்தும் என்றும் உறுதியாய் நீலைக்கும் இது மெய்யே. கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர். யார் எதிர்க்க வல்லோர்? யார் 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 எதிர்க்க வல்லோர்? யார் எதிர்க்க வல்லோர்? யார் வல்லோர்? இறையாசியை பெற்றுக்கொள்வோம். நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுள் அன்பு, தூயாவின் கூற்றுவு, ஐக்கியம், சமாதானம் வழிநடத்தும் நம் அனைவரும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா